பேசுகிறது நான், கேட்குறது நீங்கள். நான் உங்கள் தாரா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய காலேஜில் எங்கள் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒர்க் ஷாப் நடந்துச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது நியூட்ரிஷன் மந்த் அப்படிங்கிறதுனால எந்தெந்த காலேஜில் ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு நடந்தது 2 நாளுக்கான ஒர்க் ஷாப் நடந்துச்சு. ஸோ இது எங்கே அப்படின்னா வேலுநாச்சியார் ஏசி ஹால். இதுதான் என் காலேஜுக்கு ஒரு ஏசி நினைக்கிறேன். மற்ற எல்லாமே ஏசி இல்லாமல் நான் ஏசியில் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பின்னே எங்களுக்கு நம்ம காலேஜோட இதான் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் 2 நாளைக்கான ஷெடியூல் என்னென்ன கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் லஞ்சுக்கான டோக்கனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ லஞ்சுமே ப்ரொவைட் பண்ணாங்க. இதுக்காக எங்கள் கிட்டே 200 வாங்கியிருந்தாங்க அமௌண்ட்டு. ஸோ நிறைய காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. எந்தெந்த காலேஜில் ஹோம் சயின்ஸ் இருக்கோ, ஹோம் சயின்ஸ் இல்லாமல் எங்கள் குரூப், அதாவது நியூட்ரிஷன், என்என்டி, சிஎன்டி, எஃப்எஸ்எம்என்டி, ஸோ இந்த மாதிரி இருக்க காலேஜ்லேருந்து எல்லாமே வந்திருந்தாங்க. ஒர்க் ஷாப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கும். ஏன்னா ஃபுல்லாக கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். செமினார் மட்டும் தான் எடுப்பாங்க. ஃபுல்லாமே பிபிடி ப்ரெசன்டேஷன் எடுத்துகிட்டு ஃபுல்லாமே கிளாஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருந்தாங்க, ஃபஸ்ட்டு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யார் வந்திருந்தாங்கன்னா, ஜோக்ஸ் அப்பார்ட் அப்படின்ற ஒரு குரூப்போட சிஇஓ வந்திருந்தாங்க. சூப்பராக பேசினாங்க. அவங்க சீரியஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு பிரேக் டைமும் கொடுத்துருந்தாங்க. 11 o'clock ஒரு பிரேக் டைம் கொடுத்துருந்தாங்க. 3 o'clock ஒரு பிரேக் டைம் கொடுத்துருந்தாங்க. மார்னிங் ஒரு டீ அண்ட் உளுந்த வடை கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பட்டி உட்காந்து கிளாஸ் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம கிளாஸில் சுடிதாரெலாம் போட்டு பார்த்த ஒருத்தவங்க திடீர்னு சாரிலெலாம் பார்க்குறதுல வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருந்தாங்க. ஆனால் செஷன் 1 தானே போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி, ஓகே, கீ நோட்ஸ் அது மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ அதோட டாபிக் கம்யூனிகேஷன் அண்ட் லைஃப் கவுன்சிலிங் பற்றி சொன்னாங்க. ஸோ தான் எடுக்க போது. ஆமாம், இனிமேல் தான் இருக்குது. இவ்வளோ நேரம் எடுத்த கிளாஸ் ஓரளவில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் அடுத்து வரப்போகிற கிளாஸ் தான் தற்கூரி நாயே. அடுத்து வரப்போகிற கிளாஸ் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இவர் ஜோக்ஸ் அப்பார்ட் அதோட சிஇஓ. யாராவது மேம் இதை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அவர் உங்கள் காலேஜுக்கு கூப்பிடுங்க. எல்லா டைமும் அந்த பிள்ளைகளை நீங்கள் அறுக்க போகிறீங்க. அந்த ஒருத்தங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ யா, நல்லா பேசினாங்க. ஸோ ஓகே, பாய். ஃபுல் வீடியோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். பிரேக் முடிஞ்ச பின்னே எங்களுக்கு திரும்பட்டியும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்குது யார் அப்படின்னா, ஒரு டயட்டீஷியன் சித்ரா மகேஷ் அப்படின்னு. அவங்க என்ன எடுத்தாங்கன்னா, பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் டயட் கவுன்சிலிங் எடுத்தாங்க. அவங்களோட ஜூனியர் டயட்டீஷியன் ஒருத்தவங்களும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பிபிடி ப்ரெசன்டேஷன் போட்டிருந்தாங்க. ஒரு சிலர் இன்ட்ராக்ட் பண்ணாங்க எங்ககிட்ட. ஒரு சிலர் ஸ்டேஜில் நின்று கிளாஸ் எடுத்தாங்க. எங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதில் நல்லா இருந்துச்சு. இப்படி தான் இருக்கும், இப்படி தான் டயட் கவுன்சிலிங் கொடுக்கணும், நிறைய அந்த மாதிரி கீ நோட்ஸ்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் லஞ்சுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வெளியில் காலேஜ்லேருந்து வந்திருக்கவங்கலாம் வாங்கின பின்ன எங்களை வாங்க சொல்லி லைனில் நிற்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்படி பார்த்தவில்லை பார்த்தப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே நாங்கள் லைனில் நின்றுட்டு இருந்தோம். சீரியஸாக எங்கள் காலேஜோட இந்த சைட் நல்லாயிருக்கும். இது பீச் வியூ ஃப்ரண்ட்டில் இருக்கும். இது சீரியஸாக சூப்பராக இருக்கும் இந்த சைட் பார்க்குறதுக்கே. எங்கள் பில்டிங் எங்கள் கிளாஸ் சைடில் இருக்கும். சைட் கேட் வழியாக வரணும். ஃப்ரண்ட் கேட் வழியாக நாங்கள் மோஸ்ட்டாக வர மாட்டோம். சைட் கேட் வழியாக தான் வருவோம். ஆனால் ஃப்ரண்ட் கேட் வழியாக வர சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே வியூவே நல்லாயிருக்கும். ஸோ லஞ்ச் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட நாங்கள் கிளம்பிட்டோம். ஹாஃப் அன் ஹவர் 45 minutes டைம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அங்கே உட்காந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தோம். இது நல்லாயிருக்கு, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் நாள் ஃபுட் சூப்பராகவே இருந்துச்சு. அந்த கவர் சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேங்கோ பிக்கல் வச்சுருக்காங்க, ரைத்தா வச்சுருக்காங்க, கர்ட் ரைஸ், கேசரி, இது பன்னீர் பட்டர் மசாலா, இது வெஜ். சரி, இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருக்காங்க. ஹேவ் ஃபன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த பின்னே திரும்பட்டியும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சுடிதாரில் பார்த்த பொண்ணுங்கள்லாம் சேரீயில் வரச்சில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நாங்கள் ஏன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல, அதாவது எதுவுமே பண்ணல அப்படின்னா, நான் அன்றைக்கி லீவ் வேறு ஆப்சென்ட் ஒரு 2-3 days இருந்தேன் ஊருக்கு வந்திருந்ததுனால. ஸோ அப்போ தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கும் போல், ப்ரிப்ரேஷன்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு, பட் தெரியலை. அப்புறம் திரும்பட்டியும் பிபிடி ப்ரெசன்டேஷன் போட்டு திரும்பட்டியும் கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எங்ககிட்டே பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த பேப்பரில்
டயட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி டயட் கொடுப்பீங்க, அல்ல இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் என்ன, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னெல்லாம் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் யாருமே எந்திரிச்சு ஆன்சர் பண்ணலை. கரெக்டாக இருந்தாலுமே ஆன்சர் பண்ணலை. ஏன் அப்படின்னு தெரில. பார்த்துருந்தாலும் ஆன்சர் பண்ணல. ஒரு சிலர் வந்துட்டு ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு இருந்ததில் திரும்பட்டி ஈவினிங் ஆகிட்டு 3:30 ஆகிட்டு. 3:30க்கு திரும்ப காஃபியும் உளுந்த வடை இல்லை பருப்பு வடை கொடுத்துருந்தாங்க. ஸோ பருப்பு வடை சாப்பிட்டு கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணோம். ஏன் அங்கேருந்து சீக்கிரம் கிளம்ப ட்ரை பண்ணோன்னா சேரெல்லாம் எடுத்து போட சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு சிலர் பருப்பு வடை வேண்டான்னு சொல்கிறவங்ககிட்டே வாங்கி வச்சுட்டு உட்காந்துருந்தோம். எங்களால் சாப்பிட முடியலனாலும் நாங்கள் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருந்தோம். சீரியஸாக சாய் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சாய் வந்துட்டு நிறையா தண்ணி சேர்க்காத மாதிரி ஒரு மாதிரி சாய் நல்லா இருந்துச்சு. பட் பருப்போட வந்துட்டு இறங்கலை. ஏன்னா வந்து லஞ்சு வந்து ஹெவியான லஞ்சு, சப்பாத்தி கர்ட் ரைஸு அது இதுன்ட்டு சாப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக இருந்ததுனால எங்களுக்கு வந்துட்டு திரும்ப கொடுத்த பருப்போட வந்துட்டு மொத்தமே இறங்கலை. ஸோ அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பி வெளில வந்தாச்சு. ஸோ இதான் அந்த ஆடிட்டோரியம் வெளியில் வேலுநாச்சியார் அரங்கம் நல்லாயிருக்கும் அங்கே இருக்கிறதே. ஸோ இவங்க வந்துட்டு 2 பேரும் ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோம், எங்கள் அவுட்ஃபிட் இது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இவங்க என்னோடய ஹாஸ்டல் மேட், கிளாஸ்மேட், ரூம் மேட் எல்லாமே வந்துட்டு இவங்க தான். ஸோ கிராண்டாக வரவங்க கிராண்டாக வரலாம், சேரீயில் வரலாம், ஆஃப் சேரீ வரலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நமக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான், டாப் லெக்கின் அப்படி தான் போவோம் நாங்கள். ஸோ இதான் எங்கள் நம்ம QMC அப்படின்னு என்னோடய காலேஜோட போர்டு. இதான் மெயின் என்ட்ரன்ஸ். சீரியஸாக சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே ஃபோன் அலோடு இல்லை. இந்த பக்கத்தில் கேமரா இருந்தால் பார்த்துப்பாங்க. ஸோ விறுவிறுன்னு நடந்து போயிடணும். ஏன்னா ஃபோனை பிடிங்கிப்பாங்க. ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது கேமரா இருக்கிறதுனால. ஏன்னா பிரின்ஸிபல் மேம் ரூம்லேருந்து பார்ப்பாங்க. ஸோ இது செகண்ட் டே. முந்தின நாள் நைட்டு வந்து நிவிக்கு மெஹந்திலாம் வச்சு விட்டு தூங்குறதுக்கே லேட் ஆகிட்டு. ஸோ இது செகண்ட் டே. ஏன்னா நான் ஃபஸ்ட் டே விலாக் எடுக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. ஆனால் செகண்ட் டே வந்துட்டு ஓகே மார்னிங்லேருந்தே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது நான் தான் வச்சு விட்டேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கான்னு சொல்ல வேண்டாம், நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மெஹந்தி வச்சதோடு கிளம்பி வந்துட்டோம். மார்னிங் வியூ இப்படி தான் இருக்கும். எப்போதுமே இந்த இடம் ஒரு மாதிரி அமைதியாக ஒரு மாதிரி நல்ல வைப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் டே வந்து இவங்க அவுட்ஃபிட்டி தான். இவங்களை வந்து வீடியோ எடுக்கணுமோ நான் பின்னாடி இருந்து. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, சிம்பிளி சரத் அண்ணாவோட வீடியோ பார்ப்பிங்கன்னா அந்த வீடியோவில் வர பெரிய பே பங்களா மாதிரியே இருக்கும். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் நாங்கள் ஒயிட் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாமே ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கும். மற்ற சைடில் இருக்கிறதுலாம் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஒயிட் பில்டிங் அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் டேயும் வந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. நமக்கு எப்போதுமே 9 மணின்னு சொன்னால் 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இருந்துச்சு. இந்த செஷனை வந்து வந்து நான் இருக்க மாட்டேன், மெஹந்தி காட்டுறேன் நான். ஃப்ளெக்ஸ் பண்ணுறீங்க? இல்லை இவங்க வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறாங்க. இவங்களை நீங்கள் நம்பாதீங்க. இன்னொரு கை காட்டுங்க. ஸோ இது வந்து ஆர்டிஸ்ட் யாருன்னு சொல்லுங்கள். இது வந்து என்னோட ஹாஸ்டல் மேட் போட்டுருக்காங்க. இவங்க தான் நல்லா பார்க்க. ஆமாம், உங்களுக்கு வந்து பிரைடல் மெஹந்தி புக் பண்ணணுன்னா நிவேதா கிட்ட போய் புக் பண்ணுங்க. நல்லா புளியாக வச்சு விடுவாங்க. நம்ம அம்மாலாம் சின்ன வயசுல நம்ம கை ஃபுல்லாக புளி வச்சு விடுவாங்க தெரியுமா, இங்கே அழகாக புளி வச்சு விடுவாங்க. நான் என்ன பண்ணேன், இங்கே இப்போ 6 மணி நேரம் தூங்குனீங்க, படுத்து அங்கே ஒரு 5 நிமிஷம் தூங்குனீங்க. என்ன பண்ண 5 நிமிஷம் இல்லை, காலையில் ஆன்சர் பண்ணுறாங்க. இல்லை நேற்று செஷன் வந்துட்டு எனக்கு தூக்கம் வந்துச்சு ரொம்ப, அதனால நான் தூங்கிட்டேன். மற்றபடி நான் எதுவுமே பண்ணவே இல்லை. எப்போவுமே நான் தூங்கலை. தூங்க தான் செய்வீங்க இன்னைக்கு. ஏன்னா அவங்க வந்து நாங்கள் சுடுதண்ணி குடிக்காதீங்கன்னா அவங்க சுடுதண்ணி தான். இல்லை உண்மையாலுமே இப்படி ஒரு இது உண்மையாக மித்தான்னு தெரியல. சுடுதண்ணியில் குளிச்சா வந்து தூக்கம் வருமா? தெரிஞ்சவங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தூக்கம் வரும். அது வந்து ஒரு லேசினஸை வந்து இன்டியூஸ் பண்ணுவோம். எனக்கு தெரியும். அது பார்த்துக்கோங்க. எங்கள் நியூட்ரிஷனிஸ்டிக்ஸ் போனாங்க. சீதாரம் லோ பட்ஜெட் வந்து ட்வினிங்கில் இருக்கும். வாங்க எவ்வளோ வாங்க தெரியும். ஸோ இவங்க வந்து ஒரு மாதிரி என்ன கேஷுவலாக கிளம்பிங்க. நான் வந்து ஊருக்கு போகிறனால இன்றைக்கி நான் வந்து பயணம் மேற்கொள்ள போகிறேன். அவங்க கையை அப்படி தான் ஆட்டுவாங்க. நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. அவங்க கையை அப்படியே ஆட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்க தான் மெஹந்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அவங்க கையை ஆட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இருப்பீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லாரும். அதாவது நெய் பாலிஷ் போடல, இல்லைன்னா கதையே வேறு. அப்புறம்
மேம்லாம் வர வரைக்கும் உட்காந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். சும்மா ஏதாச்சும் வீடியோ எடுக்கலாம் ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா எனக்கு ரொம்ப வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. காலையில் இங்கே நூடுல்ஸ் நினைக்கிறேன் ஹாஸ்டலில். ஸோ அதனால் முன்னாடி போயிட்டு அவல் பால் வச்சுருந்தாங்க. ஸோ அவல் பால் எனக்கு பிடிக்கும். எப்போ எடுத்துகிட்டு வந்தாலும் நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். டே ஸ்காலர்ஸ்க்குலாம் இப்படி ஒரு ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்குலாம் டே ஸ்காலர்ஸ் இப்படி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஏதாவது வந்து எடுத்துகிட்டு வந்தால் போய் சாப்பிட போயிடுவோம், பங்கு கேட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு அவல் பால் சாப்பிட்டு வந்தேன். ஸோ இதுதான் வந்து 2 நாளைக்கான ஷெடியூல். என்னென்ன ப்ரோக்ராம் நடக்கு, எப்பப்போ இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஷெடியூலு. ஸோ இதை பார்த்துட்டு தான் இவங்க வருவாங்க, இவங்க வரமாட்டாங்க, ஸோ இவங்க வராங்க இன்றைக்கி அப்படின்ற மாதிரி என்னென்ன டாபிக் அப்படிங்கிறதும் இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாமே எங்களுக்கு எப்படி டயட் கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. செகண்ட் நாள் வந்துட்டு ஃபஸ்ட் நாள்லேயே பாதியிலையுமே வந்து சிவிடி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னால் என்ன, க்ரானிக் கிட்னி டிசீஸ்னால் என்ன, அந்த மாதிரி இது இருந்துச்சு. ஸோ செகண்டும் எங்களுக்கு டிசீஸ் பேஸ்டில் நிறையா இருந்துச்சு. ஸோ ரொம்ப பசிச்சதுனால பனானா கேக் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பனானா கேக் ஒளிச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா மேம்லாம் அந்த சைடில் ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருந்ததுனால ஒளிச்சு வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு டீ டைமுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சமோசா கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளோரா வின்ஸோட சமோசா அது. ஏன்னா அவங்க சாப்பிட்ல, அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் பவியும் ஷேர் பண்ணி அந்த சமோசா சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே இதை சமோசான்னு சொல்ல மாட்றாங்க, இங்கே வந்து சோமோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேட்டால் இது ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்குது, அதனால் இது வந்து சோமோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள். ஸோ செகண்ட் டே டீ வந்துட்டு ஃபஸ்ட்டு டேக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருந்துச்சு. நல்லாவே இல்லை, குடிக்கிற மாதிரியே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம டீ குடிப்போம் அப்படிங்கிறதுனால அதை உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ செகண்ட் டேயில் வந்துட்டு செக்ஷன் 5 வந்துட்டு ஒபிசிட்டி, வெயிட் மேனேஜ்மெண்ட் இதை மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்போ வந்து நான் தூங்கிட்டேன். 2 நாள் ஒர்க் ஷாப்பும் நான் தூங்க மட்டும் தான் செஞ்சேன். ஏன் தூங்குனேன், எதுக்கு தூங்குனேன்லாம் எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துச்சு, ரொம்ப தூக்கம் வந்துச்சு. யார் மடியிலையாச்சும் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவி இருக்க வரைச்சி நிவி மடி, ஃப்ளோரா இருக்கிறச்சில் ஃப்ளோராவோட மடியில் படுத்து நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். ஸோ இதே தான் நடந்துட்டு இருந்துச்சு. லஞ்ச் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் டிஷ்க்கு வந்து சாம்பார் ரைஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் கர்ட் ரைஸ் வந்து பொமக்ரானட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. லெமன் ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை மசாலா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து பாதுஷா வச்சுருக்காங்க. அப்புறம் 1.5 பப்படம் வச்சுருக்காங்க. எவ்வளோ 1.5 பப்படம் பாருங்கள் எனக்கு மட்டும். அப்புறம் ஒரு ஸ்பூனும் ஒரு டிஷ்யூவும் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. இதை மறந்துட்டீங்க, இது கொடுத்துருக்காங்க ஒன்று. வாட்டர் பாட்டில் விக்கி சாகக்கூடாதுன்னு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நிவி வந்து ஃபுட் ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபுட் ரிவ்யூ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குதுன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் 2வது நாள் சாப்பாடும் நல்லாவே இல்லை. எனக்கு அந்த சாம்பார் சாதம் பிடிக்கல. எங்கள் கேங்கில் இருக்கவங்க மட்டும் தான் சாப்பிடலன்னு நினச்சோம். பட் யாருமே இந்த சாம்பார் சாதம் சாப்பிடல, மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் காலேஜில் வந்து நிறையா ஹிடன் பிளேஸ் இருக்குது. எங்களுக்கே தெரியாது இப்படிலாம் இங்கே இடம் இருக்கா அப்படின்னே தெரியாது. அங்கே எக்ஸாம் எங்களுக்கு எங்கேயாவது ஹால் போடுறச்சில் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியும். மற்றபடி எங்கே எது இருக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாது. பெரிய காலேஜ்னு நினைக்கிறேன். நிறைய பில்டிங் இருக்கும். எம்ஜிஆர் பிளாக்னு சொல்லுவாங்க. இந்த வேலுநாச்சியார் அரங்கம்ல நான் கவுன்சிலிங் வந்ததுக்கப்புறம் நான் அப்போ தான் இந்த ஒர்க் ஷாப்புக்காக தான் நான் வந்தேன். அது வரைக்கும் நான் வரவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பேய் படத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி மரக்கட்டையில் இருக்குமே படிக்கட்டு, அது மாதிரி இருந்துச்சு. டம்முன்னு சவுண்டு கொட்டுகிட்டே இருந்துச்சு. ஃபுல்லாக புறா இருந்துச்சு, இங்கே ஃபுல்லாமே புறா இருந்துச்சு. இது வந்து பீச் வியூ நல்லாயிருக்கும் இந்த இடத்துலேருந்து பார்க்க. நாங்கள் எக்ஸாமுக்கு வரச்சில பார்த்துருக்கோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் இங்கே வரதுக்குள்ளே செஷனே ஸ்டார்ட் ஆகிட்டு, அப்புறம் பார்த்தா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒருத்தங்க வேறு காலேஜ்லேருந்து வந்திருந்த ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ முடிச்சுட்டு ஒரு வழியாக முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா 2 நாள் கிளாஸ் இல்லை, அது ஜாலியாக இருந்துச்சு. 2 நாள் எங்களுக்கு கிளாஸே இல்லை. 2 நாள் வந்து எங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்னு ஒரு கிளாஸ் போய்கிட்டு இருந்துச்சு 15 நாளைக்கு. ஸோ எத்தனை பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாஃப்ட் ஸ்கில் இருக்குன்னு தெரியல. பட் எங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு செம், செகண்ட் செம், தேர்ட் செம் 3 செம்லேயுமே இருக்குது. இது நல்லாயிருக்கும் அந்த கிளாஸ். ஆனால் ஸோ அதுவுமே எங்களுக்கு கட் ஆகிட்டு. ஸோ அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், குரூப் ஃபோட்டோ எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்க போயிருந்தோம். ஸோ நான் ரொம்ப பேர் 37 பேர் கிளாஸில் 37 பேர் நின்றுட்டுருந்தோம். ஸோ இவங்க எதுக்கு இப்போ வந்து இப்படி போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த காலேஜோட இந்த ஃப்ளோரை வந்து சுற்றி காட்ட போகிறாங்களாம். ஸோ இவங்க இந்த ஸ்டாச்சு யாரோடதுன்னா குயின் மேரி, ராணி மேரி அவங்களோட ஸ்டாச்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ எங்கள் காலேஜோட நேம்லேயே இந்த ஸ்டாச்சுவும் இருக்குது.
இது வந்துட்டு இந்த பில்டிங் கட்ரஸ்லேயே இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவங்க லேண்டு வந்து கொடுத்தாங்க காலேஜுக்கு, அப்படிங்கிறதுனால தான் இவங்களோட நேம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது போக என் காலேஜ் வந்து 100 இயர்ஸை தாண்டி இருக்குது. ஸோ அங்கே கொடுத்த பிஸ்கட்டெல்லாம் வாங்கி ஒளிச்சு வச்சுட்டு டீ குடிச்சிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். சீக்கிரம் கிளம்ப விடலை, 4 மணிக்கு முடியும்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விடவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு வழியாக ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.